வா சொல்லுப்பா. கையில் என்ன பொடலங்காய் சின்னதாக இருக்கு. பொடலங்காயாப்பா, இது சொரக்காய். சொரக்காயா? குண்டாதான், அதுன்னு பானை மாதிரி தான் இருக்கும் சொரக்காய். அது குண்டு சொரக்காய், இது ஒல்லி சொரக்காய். சரி, இதை இதில் வந்து மோர் குழம்பு செஞ்சு தரப்போறேன். மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு குளுமையும் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பும் குறையும். குழந்தைங்க பொரியலாக செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. மோர் குழம்பா செஞ்சால் மோர் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, வெந்திருக்கு. நல்லா அடுப்பு ஒரு அளவுக்கு கூட்டி விட்டுருந்தேன். நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்கு. உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாண்ணா? அவ்வளோதான். மொத்தமே மோர் குழம்பு இவ்வளோண்ணா? அவ்வளோதான். மோரே ஊற்றல? மோர் ஊற்றுறதா? இப்போவே சூடாக ஊற்றுனா மோரெல்லாம் திரிஞ்சிடும். அப்படி நீ என்னம்மா மோர் குழம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவேன். அதனால இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மோரை வந்து இது கூட சேர்த்திக்கணும். அவ்வளோதாண்ணா மோர் குழம்புண்ணா? அவ்வளோதான் மோர் குழம்பு. அது எதுவும் நரைக்க வேண்டியதில்லை. ஈஸியாக 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவுமே நல்லது, ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி.